இந்த வீடியோவில் வர எல்லா விஷயமும் சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால் இது யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரச்சனை, மைக்கில் வந்து கிளிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் துணி காய்க்கிற கிளிப்பு போட்டுப்போம், சரிங்களா? ஐயோ, உள்ளே போயிடுச்சு. ரொம்ப பெருசாக இருக்கேடா கிளிப்பு. ஊசி கிளிப் போட்டு தலை ஊசி போட்டுப்போம். கரெக்டாக மாட்டு கைப்புள்ள. ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா தலை ஊசி குத்திருக்கானேன்ட்டு. கிளிப் இல்லை, சரிங்களா? காதல் என்பது காய்ச்சல் போல. எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வரும். வயது இல்லை, அதுக்கு நிறம் இல்லை, ஜாதி இல்லை, ஒரு மொழி தேவையில்லை, இனம் தேவையில்லை. கடல் கடந்து இருக்கிறவங்க கூட காதல் காற்று மூலமா பறந்து வரும். வாவ், யார் சம்மடையில ராகுல இத்தனோடு வயசுல இருந்து இந்த இத்தனோடு மனசுல பூ மாதிரி பறக்கும், பட்டாம்பூச்சி தெரிக்கும். எப்படி லவ் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன தெரியுங்க? ஆனா அந்த பொண்ணு அவன் சைட் அடிப்பான். ஏன் நான்லாம் இல்ல, என்னை பத்தி பேச வேணாம். ஏன் என்ன விடுங்க, உங்கள எத்தனை பேரு எல்கேஜி லவ், 2nd ஸ்டாண்டர்ட் லவ், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பக்கத்துல இருக்கிற பொண்ணு மேல ஒராசை சொன்னாங்க. அப்புறம் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது முக்கியமா இந்த 9th 10th எல்லாம் யாராலும் மறக்க முடியாது. பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்களே, நீங்க கூட பண்ணிருக்கலாம். அப்புறம் ஹையர் செகண்டரி, அந்த ஒரு புனிதமான காதலை யாருமே நம்ம மறக்க மாட்டோம். ஸோ இப்படி பல வகையான நேரத்தில், பல வகையான காலகட்டத்தில், பல வகையான வயதில், பல வகையான பள்ளி பருவத்தில் நம்ம எல்லாருமே லவ் அப்படி ஒரு காதல் வலையில விழுந்திருப்போம் கைஸ், கண்டிப்பாக விழுந்திருப்போம். ஆனால் இந்த காதல் வலையர்கள இது ஒரு அபூர்வமான காதல், அல்டிமேட் காதல், ஆனந்த காதல், பரவச காதல், வயது வந்த காதல், உண்மையான காதல், உறவான காதல், உறவுகளுக்கு தெரிந்த காதல், கெத்து காதல், 1ஆம் கிளாஸ் காதல், இன்ஸ்டா காதல், காதல் இப்படி பல வகையாக சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட காதலுங்க இது. என்னடா இது சொல்ற? நம்ம கார்த்திக் காதல டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க போல, அந்த அளவுக்கு என்னோட லவ் வந்து ரொம்ப இந்த உருளைக்கட்டையோட ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ஆடுறேன் ஒண்ணுதான், இப்பதானே சொன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு மானத்தை வாங்குறீங்க. அந்த கார்த்தி இல்லைங்க, நம்ம திவ்யா கண்டாராவளி கார்த்தியை சொன்னேன். எப்ப பாரு அந்த கார்த்திலே இருங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். சோபி, நைஸ் நேம் மட்டும் தான் நைஸா இருக்குது, மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆமா, இந்த அம்மா பேர் அழகி, இந்த அம்மா அவளை வச்சு இவர் இம்ப்ரெஸ் பண்றாடா. ஓலுங்களா டேய், மனசாட்சி இல்லையாடா? அந்த மனசுன்னு ஒன்று இருந்தா அந்த வேலையை அவன் பண்ணுவானடா. ஏய் அடியே, நீ அத்தையாடி, நீ அத்தையா சொத்த என்னடா இவன் வலிக்குதான் கேட்கறான், அவன் வலிக்கலையான்னு கேட்கறான், அவன் பொறுத்துக்கிட்டேன்றான். பரவச காதலா இருக்குமோ? ஏன்னா நெஞ்சில பச்சை கொத்துன்னு அந்த பொண்ணுக்காக, நீ அந்த பொண்ணு கிட்ட எப்படின்னு கேட்காம அந்த அத்தை கிட்ட போய் அடியே முத்தலகு மாமன் நெஞ்சுகளை முத்து குத்துட்டுருக்கல, நீ ஒரு சூத்த கொடுத்தா கூட அவன் பார்க்க மாட்டா. அவளுக்கு தான் பிடிக்கல சொல்றாளே. எனக்கு என்ன ஒரு கடுப்புனா, இவரு நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டாராம், அந்த பொண்ணுக்கு அழுக வருதான். பக்கத்துல அந்த பொண்ணோட அம்மாங்க அத்தை சொல்றாங்க, என்ன மருமகனே வேலை இதெல்லாம், என்ன ஒரு ஓலா இல்லையாடா? எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. இந்த இப்போ வரைக்குமே எனக்கு லைட்டாக புரிஞ்ச சம்பவத்தை வச்சு இந்த வீடியோ பேசுவோம். ஸோ இவர் இருக்கார்ல, இவர் தான் காதலன், இவர் இருக்கார, இவர் தான் காதலி. 2 பேருக்குமே நடுவில் மிகப்பெரிய ஒரு காதல் மலர்ந்துருக்கு. அந்த காதல் ரொம்ப 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 ஆணித்தரமான காதலா, அற்புத காதலா, பரவச காதலா, பங்கம் விளைக்கிற காதலா, ரொம்ப இதயபூர்வமான காதலா வளர்ந்துருக்கு. ஸோ இந்த காதலை வளர ஒரு கடத்தில் போய் எங்கே நின்று இருக்குனால் லாஸ்ட் எங்கே போய் நிற்கும், பிரேக்கப். நிறைய காதல் போய் நல்லபடியாக பங்கமாக முடியும், ஃபர்ஸ்ட் நைட்டில் போயிட்டு முடியும். பட் இந்த காதல் பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிருச்சு. கேட்க மனசு கஷ்டமாக தான் இருக்குது, பட் வேற வழி இல்லையே. ஆனால் இளம் வயது காதலுங்க, இந்த வயதான காதலில் வந்தால் பிரேக்கப்பில் விழுறது சகஜம் தான். சில பொண்ணுங்க இப்படி பண்ணும்போது சில பசங்க கெத்தாக விட்டு போயிடுவாங்க. பட் உண்மையாக காதலிச்சாங்களே, இந்த மனசுலேருந்து அப்படி இறங்கி காதலிச்சாங்களே, அந்த மாதிரி பசங்களுக்கு மனசு ஒத்துக்காது. நம்ம காதலன் வந்து காதலிக்கிட்ட ரீசன் கேட்குறாங்க போல. ஆனால் காதலை சொன்ன ரீசன் ரொம்ப ரொம்ப மனசு வலி ஏற்படுத்துறதா இருக்கு. அடியே கண்டார் ஓலி, நான் உன்னை லவ் பண்ணிட்டு வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு இருக்கேன், வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான், லைஃப்ல சிக்கி வந்தாலும் லைட்ல ஃபக் பண்றதா எதுனாலும் உன் கூட தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு நான் ஹீரோ சொல்றது என் காது கேக்குது. பட் இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், எனக்கு வந்து நான் கமிட் ஆயிட்டேன்டா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து எனக்கும் தோண்டி இருந்தது அவங்க மேல. சரி, நானும் ஓகே சடனா அக்செப்ட் பண்ணிட்டேன். ராம், நான் கிட்ட சொல்லி இருக்கணும் ராம், தப்பு என் மேலதான். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் தோணிச்சு அந்த மாதிரி. எந்த மாதிரி? ஆமான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. அத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே எங்க மம்மி இட்ஸ் லாக்டு. So total family is connected. What the fucking this shit? இது இப்படி சொன்னா நல்லா இருக்காது. நம்ம மீதா கஸ்டைல சொல்லுவோம்.
What the fuck are you doing? இதுங்கெல்லாம் ஜட்டி போடுற வயசுலேயே ஜட்டி எதுக்கு போடுறோம் சொல்லிட்டு ஒழுங்கா மட்டார்னு அடிச்சு வளர்த்துருந்தா இப்படி வந்து நின்று இருக்குமா? இந்த நிலைமையில வந்து நின்று இருக்குமா? இன்னைக்கு 4 பேர் இதை வச்சு கலாச்சி பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல. அதில் நானும் ஒருத்தன் தான். இந்த சுச்சுவேஷன் இதுக்கு வந்து இருக்குமா? இவங்களை குறை சொல்ல முடியாதுங்க. இவங்களை குறை சொல்லவே முடியாது. இன்னைக்கு நான் கலாய்க்கிற மாதிரி எனக்கு நாளைக்கு ஒன்று வச்சு கலாய்ப்பான். இந்த விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். ஸோ இப்படி தத்துவம் பேசாம மூடிட்டு வீடியோக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இதுங்களுக்கு முன்னோடி யார் அவங்க? ஸோ இங்கே ஒரு காதல் ஜோடியை பார்ப்போம். ஸோ இந்த காதல் ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண். எப்பயுமே ஆணும் பெண் தானே லவ் பண்ணுவாங்க. இதனால மயிர் விஷயமா இருக்கு. ஸோ இவங்க லவ்க்குள்ள ஒரு பொண்ணு ஒருத்தர் வராங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க சேர்த்து வைக்கணும் முயற்சி பண்றாங்க. நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா பொண்ணோட வீட்டில் ஒத்துக்கல. எப்பயும் போல பொண்ணோட அப்பா கொஞ்சம் சம்பவம் பண்றாரு. ஸோ இதுக்கு மேலே நடக்கிற கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செம்ம ஸ்டோரி இல்லை. குட்டி டான் குட்டி வடிவேலு அப்போ அவங்களாம் எதுக்கிட்ட இருக்காங்க? எல்லாம் நீங்களே குட்டி குட்டியா போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா எங்க போகுது சமூகம் அழிஞ்சு போகுதுங்க. எப்பயும் போல சீரழிஞ்சு போகுதுங்க. எல்லாம் குட்டி குட்டியாவே இருங்கடா. ஜாமானும் குட்டியாவே இருக்காங்க. தலைவன் நடக்கிறாங்க. எங்க ஜாமான் தலைவன் நடக்கிறாங்க. அடுத்து கிளிக்கு வருத்தாமா செத்த பருவலா சொல்லாம் முடிக்க அவார்டு சென்னை கிளம்பி போயிட்டா. அதுக்கு முந்தின நாள் வந்து சொன்னேன் அந்த பிள்ளையோட பேசாத குட்டியோட பேசாத குட்டி பிரச்சனை பேசியாத அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையிலேயே அந்த அன்னைக்கு மத்தியானம் வந்து கால் பண்ணிட்டா எங்க போன் எடுக்கவே இல்லை. அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணா. ஸோ கதை என்னன்னா எப்பயும் போல 2 பேரும் லவ் பண்ணாங்க. எல்லாருமே நடக்கிறது தான். லவ் பண்ணி கசமசாலா எதுவும் ஆகல. லவ் பண்ணி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த காதல் பிரியுது. இங்க 90s கிட்ஸ் லவ் பண்ண நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருக்காண்டா. ஒரு 90s கிட்ஸோட ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் சேராம இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம எடுத்துட்டு போயிருக்குது. இதுங்க என்னன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டே போயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும். அம்மா அதுக்கு மேல சப்போர்ட். மருமகனே வாப்பா கறி சோறு சாப்பிடுப்பா. ஐயோ சாப்பிடு தண்ணி குடிப்பா. என்னடா நடக்குது? இந்த பக்கம் நோத்துரு. ஏமா மருமகளே சமையல் செய்ய கத்துக்கினியா? குழந்தைய வளர்க்க கத்துக்க. குழந்தைக்கு ஆய்ச்சடிக்க கத்துக்கணுமா? எப்பமா கத்துக்கிறது? போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. என்ட்ரி கொடுத்தோடனே குட்டிட்டு எனக்கு கோவம் அள்ளுதுங்க. கோவம் வந்து மூக்கு மேல ராஜா அடி ராஜா வேற லெவல்ன்ற மாதிரி கோவம் வருது. கோவம் வந்து நம்ம குட்டிட்டானே உண்மையான டானா மாதிரி அடுத்து என்ன பண்றாரு இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. நீ பையனா புள்ளையா? உண்மையில சொல்றேன். எனக்கு அந்த டவுட் ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சரி சொன்னா மனசு அந்த பையனோட மனசு கஷ்டப்படுமே சொல்லிட்டு உண்மையாக சொல்லாம இருந்தேன். அந்த கேரக்டர் மேல ஒரு கேரக்டருக்குலாம் குட்டிடான்னு சொல்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் பையனா பொண்ணா நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? கீழே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மக்களே. எனக்கு குட்டிடானா பாக்குறப்ப கொஞ்சம் சிரிப்பா தான் வருது. எனக்கு டானா பார்க்க முடியல கைஸ். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பட் நான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன். பட் நானும் எங்க அம்மா அப்பாவோட பேசி முடிச்சுக்கிட்டேன். நீ லைவ்ல வந்துட்டு தான் நான் மானத்தை வாங்குவேன் அப்படின்னா நானும் எனக்கு வாங்க தெரியும் சரியா? நீ வந்துட்டு அவ்வளவுதான் சைட்ல வந்தா சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டா. அவளை காதல் நடுவுல நாடாம பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தெரியல ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு குருமேரியுமே தெரியாது. அவனுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. ஆனா இவதான் இந்த காதலை சேர்த்து வச்ச மாதிரியும் இவதான் இந்த காதலை உருவாக்குறதுக்கு மாதிரியும் இவங்களாதான் 2 பேரும் சேர்ந்த மாதிரியும் சொம்ப அடிச்சுட்டு கூடவே எவ்வளவு ஓத்து சாப்பிட முடியுமோ எல்லாம் காசு செலவு பண்ணி வாங்கி கரைச்சிடுவாங்க. அந்த பொண்ணு கடைசியில் ரோட்ல நிற்கும் போது சொல்லுவான் நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவ கூட நம்பாதுன்னு. அடி படுபாவி நீ தானே லவ் பண்ணு சொன்ன லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்ன. கடைசியில வெப்பா பவு பெருசா. கடைசியில இந்த காதல் எங்க போய் முடியுதுன்னா உன்னால நான் நிறைய வலிதான் அனுபவிச்சிருக்கேன்டா. உன்னால நான் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருந்தது இல்ல. நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள், நிறைய துக்கம், நிறைய வேதனை, நிறைய கஷ்டங்கள், நிறைய இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன்டா. இதுக்குமே லைஃப்ல நான் சந்தோஷப்பட்டது இல்லை. இதுமாதிரி எங்களை வீட்டில் லைஃப்ல வேணாம்னு சொல்லிட்டு இந்த காதல் கடல்ல விழுத்துட்டா. ஸோ ஃபைனலி மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ண வேணாம். மனசு பிடிச்சவனோட இருங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படி பாருங்க. 10 நிமிஷம் சந்தோஷத்துக்காக லவ் பண்ணாதீங்க. லைஃப் லாங்கா சாவருக்கு சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு லவ் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. மெயின் கதை வரும். ஸோ மெயின் கதை என்ன கேட்டீங்கன்னா இதுல மெயின் கதை லாஸ்டா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். ஸோ அதுதான் மெயின் கதை. நம்ம திவ்யா கள்ளச்சி அவ்வளோ பெரிய ஆளு கார்த்தி அவளை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். பட் இவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவன் கார்த்தியோட பெட்டரான ஆளை லவ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில ஒரு புள்ளிக்குட்டியை எடுத்து பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருந்துக்க முடியும். ஆனா அவங்க அப்படி பண்ணல. ஏன்? உண்மையான காதல் கடையெல்லாம் எப்பவுமே நான் எவ்வளவு கடைச்சாலும் என்ன சொல்லுவேன் திவ்யா கார்த்திகா லவ் தான் சொல்லுவேன். இப்போ நம்ம திவ்யா வந்து பிராங்க்ல 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு விஷயம். ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு குட்டி இதயத்துக்குள்ள கார்த்தி ஒளிஞ்சிட்டு தான் இருக்கான். அது 2K கிட்ஸ் பண்ற காதல் எல்லாமே போய் ஃபேக்னு சொல்ல முடியாது. உண்மையா லவ் பண்ற பசங்களும் உண்மையா லவ் பண்ற பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆனா அது கோடியில ஒன்னாதான் இருக்கு. ஸோ நீங்களும் தயவு செஞ்சு ஒரு 2K கிட்டா இருந்தாலும் 90s கிட்ஸா இருந்தாலும் இது மாதிரி கண்ட்ராவியான வேலை பண்ணி ட்ரோலுக்கு மாட்டாம தயவு செஞ்சு உண்மையா லவ் பண்றதா மட்டும் லவ் பண்ணுங்க. இல்லைனா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் என்று இந்த வீடியோவை நான் முடிக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை சும்மா மட்டாரம் தட்டுங்க. ஸோ அடுத்த நாள் தரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால சொல்கிறேன். அண்ட் லவ் யூ கைஸ். காதலை விழுங்குவோம், காதலால் விழுங்குவோம். அட்டா பாய்.